பருவம் ஆரம்பிக்க போகுது. அதற்கான சாகுபடி என்னென்ன மேற்பார்வைகள் இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். நம்மளுடைய மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நேயர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய நிலையத்தார் நம்மளுடைய எஃப்எம் ரேடியோவில் இருக்க அனைத்து அலுவலர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களும் பணியாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய கேள்வி நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நம்மளாம் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கோம். அந்த எதிர்நோக்கி இருப்பதற்கான முன்னேற்பாடுகள் என்ன செய்யணுங்கிறது நம்ம இந்த நிலையம் இன்று எஃப்எம்மில் கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதனால் கேட்டவுடனே நான் உடனே அனுமதி கொடுத்தேன், அனுமதியும் பெற்றேன் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலேருந்து. இன்றைக்கி அது சம்மந்தமான கேள்விகள் நிறையா கேட்க ஆர்வமாக இருப்பீங்க வேளாண் பெருமக்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கேள்விகளுக்கான பதிலும் கொடுக்கப்படும். இல்லைனாலும் உங்களுக்கு இன்று என்னென்னலாம் நம்ம முன்னேற்பாடுகளை ரபி பருவத்திற்கு செய்யணும். ஏன்னா நம்மளுடைய கரீப் பருவம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு போராட்டத்தோடு இருந்துச்சு, நம்மளுடைய வானிலை மாற்றம் அப்படின்னு நிறையா பேசியிருக்கோம். சூப்பர் எல்னினோ அதெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. நம்மளுடைய தென்மேற்கு பருவமழையெல்லாம் எவ்வளோ காலதாமதமாக இருக்குது. இப்போ வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பாக தென்மேற்கு பருவமழையோட மீதம் எப்படி இருக்கும், நம்மளுடைய சாகுபடியெல்லாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம், அதற்கான அரசாங்கங்கள் என்னென்னலாம் முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கு, வேளாண் பல்கலைக்கழகங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையமும் ஒவ்வொரு வேளாண் அறிவு நிலையமும் இதற்கான ஏற்பாடுகளை என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம இந்த 12 மாவட்டம் மட்டுமல்ல, எல்லா மாவட்ட விவசாயிகளும் இதில் உங்களுடைய கேள்வி கணைகளை தொடுக்கலாம். அதற்கான விவரங்களை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறேன் என்பதில் சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் அனைத்து வேளாண் பெருமக்களையும் இந்த நம்ம மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நேயர் அவர்களையும் வருகன வரவேற்கிறேன். அதாவது எல்லாருக்குமான ஒரு வணக்கம். எல்லாரையுமே வரவேற்றும் பேசிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முக்கியமான ஒரு அடிப்படை ஆதாரம் அப்படின்னே சொல்லலாம். இதற்கான கேள்விகள் நிறைய விவசாய பெருமக்களுக்கு இருக்கு. உங்களோட கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ரபி பருவம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான முன்னேற்பாடுகள் அப்படின்னா நம்ம எதை கவனத்துல வைக்கணும்? நம்மளுடைய வேளாண்மையில் அதாவது ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோம்னா கரீப், ரபி, சம்மர் அப்படின்னு 3 பருவமாக பிரிப்பாங்க. அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் கரீப் பருவம். அப்புறம் தொடரக்கூடியது நம்மளுடைய ரபி பருவம். அப்புறம் கோடை, மார்ச், ஏப்ரல், மே, இந்த மாதிரி சில பகுதிகள் சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்னா முக்கியமாக நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் நெல் சாகுபடியாளர்களுக்கு பல்வேறு வகையான பருவங்கள் இருக்குது. அதாவது குருவைன்னு சொல்லுவோம். குருவை அறுத்துட்டா தாளடி, இல்லாட்டி குருவை தொடங்குவதற்கு முன்பாக தனியாக போனோன்னா அது சம்பா, முன் சம்பா, சம்பா, பின் சம்பா, இப்படி இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஏற்றாற் போல் அதனுடைய தாளடிங்கிறது மாறும், இது நவரைங்கிறது மாறும், கோடை என்பது நெல் சாகுபடியில் மாறும். இது மட்டும் இல்லை, மற்ற பயிர்கள் நம்ம கரீப் அப்படிங்கிறது மழையை, தென்மேற்கு பருவமழையை அடிப்படையில் நம்ம விவசாயம் பண்ணக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு கிழக்கு பருவமழையின் காரணமாக மட்டுமே அதிகப்படியான மழை பெறுகிறது. தென்மேற்கு பருவமழையில் பார்த்தோன்னா நமக்கு சில மாவட்டங்கள், முக்கியமாக சொல்ல ஆரம்பித்தோன்னா இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை கூட சொல்லலாம், ரெயின் ஷேடோ ஏரியா, அதாவது மழை குறைவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும். இதில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இடங்களில் வேளாண்மைக்கான தகவல்கள் நிறையா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மக்களும் பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது ரெகுலர் 5 வருடத்திற்கு ஒரு முறை, 7 வருடத்திற்கு ஒரு முறை காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த ஒரு வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம தென்மேற்கு பருவமழையில் சில மழையோட குறைபாடு சில மாவட்டங்களில் 17% 28% வரைக்கும் குறைவாக பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்குது, அதனுடைய உற்பத்திக்கான முறைகள் எப்படி இருக்குது, அதற்கான அரசாங்கம் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. இதில் முக்கியமாக முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா சரியான நேரத்தில் நம்மளுடைய தமிழக அரசு வேளாண்கான தனி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய நிதிநிலை அறிக்கை வேளாண்மை துறைக்காக அந்த துறையில் பல்வேறு வகையான
விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான மானியம்லாம் கொடுக்க போகிறோம், என்னென்ன உதவிகள்லாம் செய்ய போகிறோம், வருகின்ற காலத்தில் விவசாய பெருமக்கள் எவ்வாறு அரசாங்க உதவிகளை செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, விழிப்புணர்வு வேணும். நமக்கு எங்கெங்கெல்லாம் திட்டங்கள் இருக்குது, நமக்கு அது அந்த திட்டங்களை பெறுவதற்கான செயலிகள் நம்ம இன்றைக்கி எல்லாருமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய தேவைகள்லாம் எங்கேருந்து எடுக்கிறோன்னா, ஈவன் நான் இன்றைக்கி மழை பெய்யுமா, இன்றைக்கி இந்த சட்டை போடலாமா அப்படிங்கிற வரைக்கும் ஏஐ ஜெமினியை நம்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதாவது ChatGPT இல்லை ஜெமினி இப்படி செயலிகளை பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தருணத்தில் வேளாண்மைக்கு தகுந்த செயலிகள்லாம் என்னென்ன இருக்குது, அந்த செயலிகள் மூலமாக நமக்கு என்னென்ன சேவைகள்லாம் பெறலாம், அந்த சேவைகளின் அடிப்படையில் நம்ம பருவத்திற்கு முன்பாக நம்ம திட்டத்திற்கு தேவையான நிதியுதவி, அரசாங்கத்தோட மானியம் இல்லாட்டி அரசாங்கத்தோட உதவி, வேளாண் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை, வேளாண் சம்பந்தப்பட்ட இடுபொருட்களை எங்கிருந்தெல்லாம் நம்ம இதை பெற வேண்டும், பெற்று தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது தயாராக இருக்கிறோம்.